வணக்கம், வெல்கம் டு குக் வித் மாலதி. நம்ம இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மட்டன் வந்து மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். தயிர் வந்து ஓரளவுக்கு புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. லைட்டாக புளிச்சிருந்தா பரவாயில்ல. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வந்து இதை இந்த மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூட ஒரு 4 புதினா இலை போடலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும்போது அந்த அளவு வந்து ஒரே அளவாக இருக்கணும். அது வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி டம்ளரை நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி அளவு எப்பவும் செய்கிற இந்த மசாலா இதெல்லாம் போட போகிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே இந்த டம்ளர் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓரளவுக்கு நம்ம நார்மலாக செய்கிற அளவுக்கு வரும். அதனால் இது கழுவுறது வந்து 2 தடவை நார்மலாக சும்மா கழுவிட்டு அப்புறமா நல்ல தண்ணியில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டு நம்ம செய்யும் போது அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அரிசி, இதுக்கு ஒரு 6 பச்சை மிளகா, அப்புறம் இந்த மாதிரி கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி வேணும். இதில் வந்து அதில் ஏற்கனவே 1 ஸ்பூன் நம்ம வந்து போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் ஒரு 7 பல் பூண்டு, அதுக்கு கொஞ்சமாக இஞ்சி அரைக்கிறதுக்கு இது கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ஏலக்காய், ஒரு 2 பட்டை, ஒரு 6 வந்து கிராம்பு எடுத்திருக்கேன். இது வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு அதிகமாக கிராம்பு பட்டை அதெல்லாம் போட வேண்டாம். இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டுலாம் போட்டு ஒரு அரை அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புதினா போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம இந்தளவு அரைச்சிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம அரை கிலோ இருக்கும் அந்த அரிசி. அப்போ வந்து நம்ம கையில் இந்த எடுக்கிற அளவுக்கு தான் புதினா இருக்கணும். அந்த அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்ச கொத்தமல்லி புதினாவை இப்படி எடுத்து இதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இந்த கரண்டி இது மாதிரி நீங்கள் ஒரு கரண்டி வச்சுக்கலாம், இந்த ஆயிலெலாம் அளவு தெரியறதுக்காக. இப்போ வந்து நான் 3 கப்பு அரிசி போட்டிருக்கேன். அதனால் இதில் 3 கரண்டி எண்ணெய் விட்டுறேன். எப்போவுமே சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விடணும், மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் கம்மியாகவே விடணும். ஏன்னா இதில் நம்ம இந்த கொழுப்புலாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால். இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும் லைட்டாக. இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்க இந்த ஏலக்காய் பட்டை கிராம்பெலாம் போட்டு பிரியாணி இலை ஒரு 3. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும். இதில் ஒரு 3 கை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வந்து ஒரு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இப்படி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ போட்டேன்.
பாருங்கள், நமக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வரணும், இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப நல்லா கலர் வரும், டேஸ்ட் இருக்கும். இதுக்கு 3 டம்ளர் நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன தக்காளி 1.5 தக்காளி தான் போட்டிருக்கேன். தக்காளி ரொம்ப கம்மியாக தான் போடணும் பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மாதிரி தின்னாக நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மட்டன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த வெங்காய தக்காளி வதங்கினோடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட் இல்லைங்களா, இதை போட்டு வதக்கணும். அதுக்கு பதிலாக மறந்துட்டு மட்டனை போட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மட்டன் போட்டுக்கலாம். நான் அதனால் இப்போ போட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி மசாலாவை மாற்றி போட்டுட்டோம். சமையலில் இதெல்லாம் நடக்கும், சகஜம்தான், மறந்துட்டு இதை போடுறதுக்கு பதிலாக அதை போட்டுருவோம், பரவாயில்ல. இப்போ வந்து 1 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் அந்த தயிரோட கலக்கி வச்சுருந்தப்பா போட்டிருந்தோம். நம்ம திரும்பவும் 1 டீஸ்பூன் போட்டுருவோம் மிளகாத்தூள் அதிகம் போட வேண்டாம். நம்ம பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு தேவை. இப்போ வந்து இந்த மசாலா போட்டுடலாம். இந்த மசாலா போட்டுட்டு நம்ம நல்லா என்ன பண்ணணும், ஹை ஃப்ளேம் வச்சு இதை நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதில் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா வேக வச்சிடலாம். இப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடும். பாருங்கள், நம்ம இப்போ வந்து மசாலா வந்து போட்டிருந்தோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வந்து இது வதக்கி எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு வதக்கி வந்துருச்சு. இப்போ வந்து இது மட்டன் வேகிறதுக்கு நம்ம 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மட்டனுக்கு. ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதை மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2 விசில், எப்போவுமே மட்டன் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் வந்துட்டு வெயிட் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம தம் போடும்போது மட்டன் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். 2 விசில் விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துருந்தோம். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்து குக் ஆகிடுச்சு. அதனால் தண்ணி பாருங்கள் இந்த அளவு இருக்குது. 1 கப்பு வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணி வேகிறதுக்கு விடும்போது தண்ணி அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அப்போ வந்து தண்ணி அளவு சரியாக வந்துடும். இப்போ நான் 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன், அரிசி போட்டிருக்கோம். அதனால் 6 கப்பு தண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அரிசி ஊற வச்சுருக்கோங்களா, இந்த தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது 1 கப்பு வந்திருக்கு. நம்ம இது இல்லாமல் 5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து சால்ட்டு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கலாம். சால்ட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து எப்போவுமே பிரியாணிக்கு அந்த கரெக்டாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும் லைட்டாக. அதுதான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பாடு வெந்து வரும்போது. அதேமாதிரி இந்த டைமில் வந்து உங்களுக்கு காரம் வேணும்னா 2 பச்சை மிளகா வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த தண்ணியிலே போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட வேண்டாம், ஏன்னா நமக்கு கலர் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு வந்து நல்லா கரெக்டாக அதிகமாக இருக்குது. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். நம்ம அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு, ஏன்னா ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருக்கும். எப்போவுமே கரெக்டாக கம்மியாக ஊற்றிக்கோங்க. பத்தலைனா கூட நம்ம திரும்ப ஊற்றிக்கலாம், ஏன்னா புளிப்பு அதிகமாகிட்டால் பிரியாணி நல்லா இருக்காது. மூடி வச்சுட்டு தண்ணி கொதித்த பிறகு அரிசி போடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் வந்து ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி போடணும். தண்ணியை நல்லா இல்லாமல் வடிச்சிட்டு போடுங்க. இப்போ அரிசி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இதில் வேகணும். அதுக்கப்புறம் நாங்கள் மீடியம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் இதை இந்த மாதிரி வேக வச்சுட்ருக்கும்போது பக்கத்தில் ஒரு அடுப்பில் வந்து ஒரு பழைய தோசைக்கல்லை நீங்கள் வச்சிடணும். தம் கட்டை வைக்கிறதுக்கு நல்லா சூடாகணும். அதனால் நல்லா சூடு பண்ணுற அளவுக்கு வச்சுருங்க. பாருங்க, நல்லா நடுவில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சாஃப்டாக அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிச்சிட்ருக்கு. இப்போ லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப இதே மாதிரி நம்ம வேக விடலாம். நடுவில் நீங்கள் நல்லா கலந்து விடணும். இப்போ இது கூட என்ன செய்கிற சிக்கன் தெரியுங்களா? சொல்லு. வறுத்து அரைச்ச சிக்கன் கீ ரோஸ்ட். அந்த வீடியோ இதில் போடலாம். ஆனால் வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆயிரும். நம்ம அது தனியாக இன்னொரு நாள் போடலாம். இன்றைக்கி எதுக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் செய்கிறோன்னு தெரியுமா? வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. இப்போல்லாம் என்னென்னா பசங்க படிச்சுட்டு வெளியூர் வேலைக்கு போயிட்டா அவங்க நமக்கு கெஸ்ட்டாக இருக்காங்க. கெஸ்ட்டு வந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நம்ம இந்த ஊருக்காரங்களாகிட்டோம். பசங்க வந்து கெஸ்ட் ஆகிட்டாங்க. சரி சரி. கெஸ்ட்டு வந்திருக்கறனால இன்றைக்கி நம்ம மட்டன். ஆமாம், அவங்க வந்து எப்பவுமே வெளியூர் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்ட பிறகு நமக்கு அவங்க கெஸ்ட் மாதிரி தானே வந்துட்டு போகிறாங்க. அந்த கெஸ்ட் ஆகிட்டாங்க. நம்ம வந்து அதனால் பிரியாணி செஞ்சிட்ருக்கோம். அதனால் அப்படியே இது மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது பாருங்கள், இந்த அளவு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பக்கத்துலேயே இருந்து கரெக்டாக பார்க்கணும். இல்லைன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக ஆமாம் அந்த டைம் தெரியாமல் போயிடும். தோசைக்கல் வந்து நல்லா சூட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். இப்போ தண்ணியும் அரிசியும் அந்த ஈக்குவலாக வரணும். அது ஈக்குவலாக வரும்போது தான் நம்ம தம் வைக்கணும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் வேணும்னா மேலே விட்டுக்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம். கடையில் வாங்கினதா நெய்? கடையில் வாங்கல, வீட்டில் நம்ம எடுத்தது. ரொம்ப மணலாக சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விடணும். இப்போது அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு இந்த தோசைக்கல் மேலே தூக்கி வச்சிடலாம். ஏற்கனவே நல்லா சூடு பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும். வச்சுட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்துடும் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பிரியாணி நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம குக்கர் இறக்கி வச்சுட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணும்போது அந்த
குக்கரில் இருக்கிற தண்ணி மூடியில் இருக்க தண்ணி கீழே விழுந்துடாமல் எடுக்கணும். சூப்பராக வந்திருக்கா பாருங்க. தம் உடைக்கிறதுனா ஆமாம், நல்லா ரைஸ் குக் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. மட்டன்லாம் நல்லா வந்திருக்கு. ஆமாம், நம்ம 2 விசில் தான் விட்டோம். ஆனால் இந்த தம் போடுறோம்ல அதுலேயே நல்லா குக் ஆயிரும். இப்போ வந்து சூடு பிரியாணியை டேஸ்ட்டு பார்க்குறது. சூப்பராக வந்திருக்கு. வாசனை சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வாசனையே மெயினாக இந்த மட்டன் ப்ளஸ் இந்த அரிசி தான். நம்ம வந்து மசாலா அதிகமாக போடும்போது அதனோட அந்த வாசனை இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம கரெக்டாக போடும்போது சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல மசாலா நல்லா ஏறி இருக்கு. எங்கே ஏறி இருக்கு? இப்போ பிரியாணி சாப்பிட்டுட்டு நார்மலாக சொல்லணும் பிரியாணி எப்படி இருக்குது, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. வெந்திருக்க விதம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், கரெக்டான இதில் இருக்குது. இந்த ரைஸ் வெந்தது டேஸ்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஆமாம், நமக்கு ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். தேங்க்யூ.